பொன்னமராவதி அருகே அய்யனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சுந்தர சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மலையப்ப பெருமாள் அய்யனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது. இந்த ஜல்லிக்கட்டில் 500 காளைகளும் 150 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் வீரர்கள் சுழற்சி முறையில் களம் இறக்கப்பட்டு வருகின்றனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்படும் காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வருவதை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள வெள்ளோடு பொன்னம்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி எல்லப்பன். இவர் தனது தோட்டத்தில் பட்டி அமைத்து 40 செம்பரி ஆடுகளை வளர்த்து வந்தார். எல்லப்பன் நேற்று இரவு வெள்ளோட்டில் நடந்த கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்ட போது பட்டிக்குள் புகுந்த தெருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறின. இதில் 9 ஆடுகள் இறந்தன, 11 ஆடுகள் படுகாயமடைந்தன. மீண்டும் தோட்டத்திற்கு வந்த செல்லப்பன் ஆடுகள் இறந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து இறந்த ஆடுகளை அதே பகுதியில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு குழி தோண்டி புதைத்தனர். வெள்ளோடு ஊராட்சி பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை பிடித்து அகற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்திற்கும் தனியார் பேருந்திற்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வாகனத்தை இயக்குவதில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினருக்கு இடையே வாய் தகராறு முற்றி கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையம் அழைத்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தனியார் பேருந்திற்கு ஆதரவாக வந்த மங்களம்பட்டை வாணியத்திருவை சேர்ந்த குமார் மகன் கார்த்திக் என்பவர் தான் தனியார் பேருந்தின் நடத்துனர் என்றும் தங்களது பேருந்தை ஏன் நிறுத்தினீர்கள் என்றும் கூறி உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினரை ஒருமையில் திட்டியபடியே காவல் நிலையம் முன்பு அளப்பறையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இதனை கண்ட காவல்துறையினர் போதை ஆசாமியை எச்சரிக்கை செய்து ஆட்டோவை வரவழைத்து ஆட்டோவில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பெரம்பலூர் அருகே உள்ள பிரபல ஆலயமான அருள்மிகு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவிலின் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி மற்றும் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் கலியபெருமாள் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தெய்வ வழிபாடு செய்தனர். விழாவில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தேர்தல் விதிமுறை அமலில் உள்ள காரணத்தால் துவரம் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளுக்கு இம்மாதம் வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய 620 டன் துவரம் பருப்பு தேவைப்படும் நிலையில் கடலூர் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு தனியார் நிறுவனத்திடமிருந்து 90 டன் அளவுள்ள துவரம் பருப்பு வந்ததாகவும் இதனை பரிசோதனை செய்த அதிகாரிகள் துவரம் பருப்பு தரமற்ற முறையில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தரமற்ற முறையில் உள்ள துவரம் பருப்புகளை அதிகாரிகள் மீண்டும் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கரூரில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியில் தென்னக ரயில்வே டில்லி அணி வெற்றி பெற்றது. கரூர் மாநகராட்சி திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கூடைப்பந்து மைதானத்தில் அகில இந்திய ஆண்கள் கூடைப்பந்தாட்ட போட்டியும் அகில இந்திய பெண்கள் கூடைப்பந்து போட்டியும் இன்று தொடங்கியது. போட்டியை கரூர் மாநகராட்சி ஆணையர் சுதா துவங்கி வைத்தார். இதில் துணை மேயர் தாரணி சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதில் ஆண்களுக்கான போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையிலும் பெண்களுக்கான போட்டிகள் லீக் முறையிலும் நடைபெற உள்ளன. இன்றைய முதல் போட்டியில் தென்னக ரயில்வே டில்லி அணியும் சிஆர்பிஎஃப் டில்லி அணியும் மோதின. இந்த போட்டியில் தென்னக ரயில்வே டில்லி அணி வெற்றி பெற்றது. வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மலையை சுற்றி
14 கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு சென்றனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் நடந்து சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு சென்றனர். ஓமலூர் அருகே பாகல்பட்டி கெங்கம்மாள் கோவில் திருவிழாவில் மழை வேண்டியும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டியும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கம்மாள் திருக்கோவில் உள்ளது. இங்கு 34வது வைகாசி திருவிழா நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இன்று காலை முதல் பொங்கல் வைபோகம் நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலுக்கு குடும்பமாக வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். வறட்சி மறைய வேண்டும், உலக மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என அம்மனுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டது. ஓமலூர் அருகே தொடர் மழையால் கிராம மக்கள் பாதை வசதி இல்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதால் சாலை வசதி அமைத்துக் கொடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த சர்க்கரை செட்டியப்பட்டி ஊராட்சியில் 4 கால் பாலம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, ரேஷன் கடை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதிகளுக்கு செல்ல முறையான சாலை அமைக்கப்படாததால் பல ஆண்டு காலமாக கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யும் வகையில் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது அந்த பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.